ஹாய் கைஸ். ஒரு சில சமயங்கள்ல 2 மனுஷங்க சந்திச்சுக்கிறதுங்கிறது ராத்திரி நேரத்துல 2 படகு சந்திச்சுக்கிற மாதிரிதான். இந்த 2 படகும் ஒரு சில நேரங்கள்ல ஒன்னோ 2 தடவை சந்திச்சுக்கும். அதுக்கப்புறம் அது 2ம் சந்திச்சிருக்காது. அது மாதிரிதான் இந்த மனுஷங்களும் ஒரு சில தடவை தான் சந்திச்சிருப்பாங்க. ஆனா அப்படி சந்திச்சுக்கிட்ட அவங்க கிட்ட ஒரு ஆழமான நட்பு உருவாயிருக்கும். அந்த நட்பு ரொம்ப உண்மையா இருக்கும். அந்த மாதிரிதான் இந்த படத்துலயும் 2 வித்தியாசமான மனுஷங்க 2 படகு மாதிரி சந்திச்சுக்கிறாங்க. அவங்களுக்குள்ள ஒரு நட்பு உருவாகுது. அந்த நட்புல ரொம்ப ஒரு நல்ல ஒரு ஆழமும் நிறைஞ்சிருக்கு. அப்படி ரொம்ப அழகான ஒரு ஃபீல் குட் படத்தை தான் இன்னைக்கு நான் உங்களுக்கு எடுத்துட்டு வந்திருக்கேன். 2023 ரிலீஸ் ஆன 8 AM மெட்ரோங்கிற ஹிந்தி படத்தை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். படத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி உங்க எல்லாரும் என்னோட சேனலுக்கு வரவேற்கிறேன். வெல்கம் டு சினிஃபல் கம்பெனி. நீங்க என் சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கான கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. அப்பதான் நான் வீடியோ போடும்போது உங்களுக்கு கரெக்டா நோட்டிபிகேஷன் வந்துடும். ஆல்ரெடி பாத்துட்டு இருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருக்கீங்கன்னா நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. நான் உங்க பிஜி. வாங்க இப்ப கதைக்குள்ள போலாம். கதையை ஓபன் பண்ணோட கதையோட ஹீரோயினிய தாங்க காட்டுறாங்க. இவங்க பேரு இராவதி. இராவதி ஒரு ஹோம் மேக்கர். அவங்களுக்குன்னு ஒரு அழகான சின்ன குடும்பம், 2 சின்ன பசங்க, அவங்க ஹஸ்பண்ட். மார்னிங்கே அவங்க ஹஸ்பண்டுக்கு ஆபீஸுக்கு அவங்க குழந்தைங்களை ஸ்கூலுக்கு அனுப்புறதுக்காக பரபரப்பா நம்ம இராவதி எல்லாமே ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க ஹஸ்பண்டும் ஆபீஸ் பிஸிலேயே இருக்காரு. கடைசியா அவங்க எல்லாருக்கும் எல்லாமே ரெடி பண்ணி ஆபீஸ்க்கு ஸ்கூலுக்கு அமுச்சு வச்சுட்டு இராவதி அவங்களுக்குன்னே ஒரு சின்ன கப்ல ஃபில்டர் காஃபி, அவங்களுக்குன்னு ஒரு சின்ன நோட் டைரி அதை எடுத்துட்டு அமைதியா உட்கார்றாங்க. அப்படி இருக்கும்போது நம்ம இராவதிக்கு கால் வருது. யாருன்னு எடுத்து பார்த்தா இராவதியோட சிஸ்டர் ரியா கால் பண்ணிருப்பாங்க ஹைதராபாத்ல இருந்து. அவங்க பிரெக்னெண்டா இருந்திருப்பாங்க. திடீர்னு முடியாம போய் ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆயிருப்பாங்க. உடனே இராவதி கால் பண்ணி, அக்கா நான் இப்படி அட்மிட் ஆயிட்டேன், என்ன பார்க்க வாங்கன்னு அழ ஆரம்பிக்கிறான். உடனே இராவதி சொல்றாங்க, இப்போ உனக்கு எப்படி இருக்கு, ஆமா உன் ஹஸ்பண்ட் எங்க அப்படின்னு கேட்டோன்னா ரியா சொல்றாங்க, அவரு வேலை விஷயமா யூஎஸ் போயிருக்காரு, வர ஒரு 2 வாரம் ஆகும், நீ இங்க கிளம்பி வந்துற, நான் அப்பா அம்மாவை எல்லாம் ரொம்ப மிஸ் பண்றேன்க்கா அப்படின்னு சொன்னோன்னே இரா சொல்றாங்க, ஓகே ரியா நான் கண்டிப்பா வாரேன். ஆனா என்னன்னா என்னால ட்ரெயின்ல தனியா வர முடியாது, அது உனக்கே தெரியும்ல, எனக்கு ட்ரெயின்ல வர்றதுன்னா கொஞ்சம் பயம் அப்படின்னு. உடனே ரியா சொல்றாங்க, அக்கா என்னால முடியல, எப்படியாச்சும் வந்துரு அப்படின்னு சொல்லி அழுதோன்னே, ஓகே நான் நைட்டு என் ஹஸ்பண்ட் வந்தோன்னே பேசிட்டு கண்டிப்பா வந்துடுறேன் ரியா, இப்ப ஆன்ட்டிக்கு கால் பண்ணி அங்க வர சொல்றேன் ஹாஸ்பிட்டலுக்கு அப்படின்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணிடுறாங்க. நம்ம ஈராக்கு ட்ரெயின்ல போறதுனா ரொம்ப பயம். சோ நைட் அவங்க ஹஸ்பண்ட் வந்தோன்னே அவங்கள்ட்ட பேசுறாங்க. இப்படி ரியாக்கு ரொம்ப முடியல, அவ ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்கா, அவங்க ஹஸ்பண்டும் யூஎஸ் போயிருக்காரு, நான் அவளை பார்க்க போகணும், நாளைக்கு என்ன நீங்க டிராப் பண்ணிட்டு போக முடியுமா அப்படின்னு கேட்டோன்னே அவரு சொல்றாரு, இல்ல இரா என்னால இப்போ முடியாது, நீயே ட்ரெயின்ல போயிரு, எனக்கு ஆபீஸ் பயங்கர பிஸியா இருக்கு அப்படின்னு சொன்னோன்னே இரா சொல்றாங்க, இல்ல நான் ட்ரெயின்ல தனியா போறது ரொம்ப கஷ்டம்னு சொன்னோன்னே இவரு சொல்றாரு, என்ன இரா நீ என்ன ஸ்பேஸ்லயா போற, ட்ரெயின்ல தானே, வேற மனுஷங்க யாரும் போகலையா, உனக்கு அப்படி ரொம்ப முடியாம இருக்கு, தலை சுத்துதுன்னா மெடிசன் எடுத்துட்டு போ அப்படி சொல்லி கத்திடுறாரு. உடனே இரா ரொம்ப வருத்தப்பட்டுட்டு அப்படி திரும்பிடுறாங்க. உடனே ஹஸ்பண்ட் சொல்றாரு, ஓகே இரா என்ன மன்னிச்சிடு, தெரியாம கத்திட்டேன், சரி விடு, நீங்க இருந்து டாக்ஸிலேயே போ, அதுக்கு என்ன அமௌண்ட் ஆகுதோ அதை நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. உடனே யாராவது சொல்றாங்க, இல்ல வேண்டாம் நான் ட்ரெயின்லயே போய்க்கிறேன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் டே அவங்களும் ட்ரெயின்ல ஏறி போறாங்க ஹைதராபாத்துக்கு. ட்ரெயினுக்குள்ள இருக்கும்போது இராக்கு ரொம்ப படபடப்பா வருது. அப்படியே உடம்பெல்லாம் விஷத்து கொட்டுது. கம்பியை இறுக்கமா புடிச்சிட்டு எப்படியாவது ட்ரெயினை விட்டு வெளியே போனா போதும் அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க. ஒரு வழியா ஹைதராபாத் வந்தோடனே ஒரு ஆட்டோ எடுத்துட்டு நேரா அவங்க சிஸ்டர் ரியாவை போய் பாக்குறாங்க. பார்த்துட்டு அவங்கள்ட்ட பேசிட்டு, சரி நான் போயிட்டு மார்னிங் உனக்கு சாப்பாடு எடுத்துட்டு வரேன், சரி இங்க இருந்து போறதுக்கு ஆட்டோ இல்ல டாக்ஸி கிடைக்கும் தானே அப்படின்னு கேட்டோன்னா அவங்க சிஸ்டர் சொல்றாங்க, இல்லக்கா நீ ஆட்டோ டாக்ஸில எல்லாம் போகாத, நிறைய ரூபாய் கேட்பாங்க, 500 ரூபாய் அந்த மாதிரி ஆயிரும், நீங்க இருந்து மெட்ரோல போயிரு அப்படின்னு. மெட்ரோவா, வேண்டாம் வேண்டாம், எனக்கு ட்ரெயின்னாலே ரொம்ப பயம், என்னால முடியாது ரியா அப்படின்னு சொல்லிட்டு இரா சொன்னோன்னே ரியா சொல்றாங்க, இல்லக்கா நீ இது நீ நினைக்கிற மாதிரி இந்த ட்ரெயின் இல்ல, இது நல்ல க்ளோஸ்டா இருக்கும், ரொம்ப சவுண்ட் எதுவும் வராது, ஏசி எல்லாம் இருக்கும், அதோட வெறும் 50 ரூபா தான் ஆகும் அப்படின்னு சொன்னோன்னே இராவும் ஓகேன்னு சொல்லிட்டு போய் மெட்ரோக்கு போய் டிக்கெட் எடுத்துட்டு வெயிட் பண்ணி நிக்கிறாங்க. அப்போ ட்ரெயின் வரும்போது இராக்கு ரொம்ப படபடபடன்னு ஆகுது, விஷத்து கொட்டுது, அப்படி விழுற மாதிரி போறாங்க. அப்போ அவங்கள ஒரு கை புடிச்சுக்குது. யாருன்னு பார்த்தா இவர்தான் நம்ம கதையோட ஹீரோ பிரீத்தம். பிரீத்தம் இராவோட கையை பிடிச்சிட்டு உட்கார வைக்கிறாரு. உட்கார வச்சுட்டு, உங்களுக்கு இப்போ ஓகேவா, என்ன பண்ணுது அவர்கிட்ட தண்ணி எல்லாம் குடுக்குறாரு. உடனே இரா வாங்கி குடிக்கிறாங்க. பட் இராவால கான்சியஸ்க்கு வர முடியல, இன்னும் அந்த பதட்டம் அப்படியே இருந்துட்டு இருக்கு. உடனே ட்ரெயின் வந்தோடனே பிரீத்தமே அவங்கள கொண்டு ட்ரெயின்ல உட்கார வைக்கிறாரு.
அங்க வந்து அப்படியே போயிடுறாங்க. இரா அவங்க ஸ்டேஷன் வந்தோடனே போயிடுறாங்க. பிரீத்தம் நேரா இறங்கி அங்க ஒரு புக் ஸ்டோர் இருக்கு. அந்த புக் ஸ்டோர் போறாரு. அந்த புக் ஸ்டோர்ல ஒருத்தர் ஹிந்தி புக் ஸ்டோரிஸ் எழுதுனது கொண்டு வந்து விக்க வச்சிருக்காரு. அப்ப அந்த கடையில உள்ளவர் சொல்றாரு, எப்பா இப்ப எல்லாரும் இங்கிலீஷ் புக் தான் படிக்கிறாங்க. யாரு ஹிந்தி புக்ஸ் படிக்கிறா? இதெல்லாம் விக்காது. உன் புக் ஆல்ரெடியே இங்க விக்காம இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது பிரீத்தம் உள்ள வந்துட்டு பார்த்துட்டு, ஓ இந்த புக்ஸா இது எல்லாத்தையுமே நான் வாங்கிக்கிறேன்னா எனக்கு கொடுங்கன்னு சொல்றாரு. உடனே இந்த ரைட்டர் சொல்றாரு, நீங்க எனக்கு எவ்வளவு பெரிய ஹெல்ப் பண்ணிருக்கீங்க தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவரு போறாரு. உடனே இந்த ஸ்டோர் ஓனர் கேக்குறாரு, நீங்க எதுக்கு இவ்வளவு புக்ஸ் வாங்குறீங்க அப்படின்னு. உடனே பிரீத்தம் சொல்றாரு, இல்ல நான் கொஞ்சம் கிஃப்ட்ஸ் கொடுக்க வேண்டியது இருக்கு, இப்ப அதுக்காக தான் வாங்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. ஆமா எனக்கு வந்து ஒரு சில புக்ஸ் வேணும். எதை பத்தினா சில பேருக்கு பயம் வந்து பதட்டம் அந்த மாதிரி ஆகுது. உடனே இந்த புக் ஸ்டோர் ஓனர் சொல்றாரு, ஓ ஆன்சைட்டி டிப்ரெஷனா, இருங்க நான் அதுக்கான புக்ஸ் தரேன்னு சொல்லிட்டு அவரும் கொடுக்குறாரு. பிரீத்தம் வாங்கிட்டு போயிறாரு. அடுத்த நாள் இரா வந்து மார்னிங் அவன் தங்கச்சிக்கு சாப்பாடெல்லாம் எடுத்துட்டு நேரா வந்து மெட்ரோல வந்து ஏறதுக்கு வந்து நிக்கிறாங்க. அப்படி நிக்கும்போது அங்க பிரீத்தமும் வராரு. இவங்களுக்கு படபடப்பா இருக்கு. அப்படி உட்கார்ந்துருக்காங்க. உடனே பிரீத்தம் கிட்ட போயிட்டு ஹாய் நான் தான் பிரீத்தம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. சொல்லிட்டு நகர்ந்து போயிறாரு. இரா ஒண்ணுமே சொல்லாம இருக்காங்க. திரும்ப வந்து சொல்றாரு, சாரி நேத்து என்ன இன்ட்ரடியூஸ் பண்ணிக்க முடியல. நான் கொஞ்சம் இன்ட்ரோவர்ட் மாதிரி. என்னால இந்த கிரவுடு நிறைய ஆட்கள் இருக்கும் போதெல்லாம் பேச வராது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அப்போ இரா ஒன்னும் சொல்லாம இருக்காங்க. இவரு தள்ளி போயிறாரு. அப்புறம் இராவே எந்திரிச்சு வந்து சொல்றாங்க, என் பேரு இராவதி. எனக்கும் இப்படிதான். என்னாலயும் வந்து இந்த கூட்டமான இடங்கள்ல பேச முடியாது. நானும் கொஞ்சம் இன்ட்ரோவர்ட் தான் அப்படின்னு சொன்னோன்னே, இராவ பார்த்து சொல்றாங்க, உங்க பேரு ரொம்ப யூனிக்கா இருக்கு. நான் இப்ப கரண்டா படிக்கிற ஒரு பிளேல வரக்கூடிய குயின் பேரும் இராவதி தான். ரொம்ப யூனிக்கான பேரு அப்படின்னு சொன்னோன்னே இரா சொல்றாங்க, என் பேரை ஃபர்ஸ்ட் டைம் கரெக்டா சொன்னது நீங்க தான். நிறைய பேர் என்ன ஐராவதி ஐயர்வதின்னு மாத்தி மாத்தி சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இரா என்ன பண்றாங்கன்னா உங்க கால் அப்படியே வெளியெடுத்து காமிக்கிறாங்க. தனக்கு கல்யாணம் ஆயிட்டுங்கிறத சொல்லாம தன் கால்ல இருக்க மெட்டி அப்படியே பிரீத்தம் கிட்ட காணிக்கிற. பிரீத்தம் அதை புரிஞ்சுட்டு, என்னோட ஒய்ஃப் பேர் வந்து மிருதுலா. நிறைய பேர் அவளை வந்து மிருதுலா மருதுலா இப்படின்னு மாத்தி மாத்தி தான் கூப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு ட்ரெயின் வந்தோடனே சரி வாங்க போலாம் அப்படின்னு சொல்லிட்டு போக ஆரம்பிக்கிறாங்க. உள்ள இருக்கும்போது இராக்கு அதே மாதிரி பதட்டமாகுது. உடனே வந்து பிரீத்தம் என்ன பண்றாருன்னா உங்ககிட்ட ஏதாவது டைரி இருந்தா கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே இராவும் டைரி எடுத்து கொடுக்குறாங்க. உடனே அவர் அதை வாங்கிட்டு அதுல சின்னதா ஒரு வரைகிறாரு. வரைஞ்சிட்டு சொல்றாரு, என் ஒய்ஃப் அப்படிதான் பதட்டமா இருக்கும்போது டிஸ்ட்ராக்ஷனுக்காக இந்த மாதிரி வரைவா. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது டைரியில ஏதோ எழுதி இருக்கு. அதை ரீட் பண்ண போறாரு. கரெக்டா இராவதி புடுங்கிடுறாங்க. உடனே இவர் சொல்றாரு, நீங்க கவிதையெல்லாம் எழுதுவீங்களா அப்படின்னு. அவங்க ஆமா அது எனக்காக எப்பயாச்சும் சும்மா எழுதுவேன். சரி பரவாயில்ல இதை நான் படிச்சு பார்க்கலாமா அப்படின்னு கேட்கும்போது இராவதி இல்ல இது நான் சும்மா எழுதுனது அப்படின்னு சொன்னோன்னே பிரீத்தம் சொல்றாரு, எனக்கு இந்த கவிதை படிக்கிறதெல்லாம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு. உடனே இரா வந்து டவுட்டாவே, ஓ அப்படியா இப்ப ரீசெண்டா நீங்க என்ன கவிதை படிச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது அவர் அப்போ படிச்சிட்டு இருக்க அந்த கவிதையை பத்தி ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்றாரு. உடனே இராக்கு புரிஞ்சுது, ஓகே அப்ப அவர் உண்மையிலே படிக்க ஆர்வம் உள்ளவர்தான் சொல்லிட்டு அவர்கிட்ட டைரியை கொடுக்குறாங்க. அத வந்து பிரீத்தம் படிக்கும் போதே அந்த கவிதையை படிச்சு அப்படின்னு ஃபீல் ஆகுறாரு. அதை பார்க்கும் போதே இராக்கு புரியுது அவருக்கு அந்த கவிதை ரொம்ப பிடிச்சிருக்குன்னு. அவங்களுக்கும் சந்தோஷமா இருக்கு. ஃபர்ஸ்ட் டைம் தன்னோட கவிதையை ஒருத்தர் படிச்சு இவ்வளவு ஃபீல் பண்றாரு. அப்புறம் ஒரு டைரியை கொடுத்துட்டு சொல்றாரு, உங்களோட கவிதை ரொம்ப யூனிக்கா இருக்கு. உங்க வேர்ட்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு. ரொம்ப அழகா எழுதியிருக்கீங்க அப்படின்னு சொல்றாரு. உடனே இவங்களும் தேங்க்யூ சொல்றாங்க. ஸ்டேஷன் வந்துருது. உடனே இரா சொல்றாங்க, பாருங்க பேசிட்டு வந்ததுல ஸ்டேஷன் வந்ததே தெரியல அப்படின்னு. நேரா அவங்களும் கிளம்பி அவங்க சிஸ்டரை போய் பாக்குறாங்க. சிஸ்டர் கிட்ட சொல்றாங்க, இந்த ட்ரெயின்ல வர்றதெல்லாம் ரொம்ப பயமா இருந்து தெரியுமா, நேத்து ஒரு வழியா நான் கீழே விழுந்திருப்பேன். நல்ல வேளை ஒரு நல்ல மனுஷன் தண்ணி கொடுத்து காப்பாத்தினாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சோ நெக்ஸ்ட் டேயும் வந்து இரா வந்து ட்ரெயின் ஏற வராங்க. வரும்போது அங்க பிரீத்தமா தேடுறாங்க. அவங்க ஆல்ரெடி போக வேண்டிய ட்ரெயின் போயிருது. பிரீத்தமா பார்த்தோன்னே ஒரு போன் எடுத்து சும்மா பேசுற மாதிரி நடிக்கிறாங்க. உடனே பிரீத்தம் வந்தோடனே, ஓ ஹாய் நீங்களா, நான் ட்ரெயின் ஏறலான்னு இருந்தேன். அதுக்குள்ள கால் வந்துடுச்சு. அதை எடுத்ததுல போயிடுச்சு. ஆமா நீங்களும் இதே டைமுக்கு தான் டெய்லி போவீங்களா அப்படின்னு கேட்டோன்னே அவர் சொல்றாரு, ஆமா இதே டைம் தான். மார்னிங் 8 AM ஈவினிங் 6 PM இதான் என்னோட டைம் அப்படின்னு. உடனே இவன் சொல்றாங்க, என்னோட டைமும் சேம் தான். நானும் இதே டைமுக்கு தான் வருவேன் அப்படின்னு. சரி வாங்க போலாம்னு சொல்லிட்டு 2 பேரும் ட்ரெயின்ல இருக்கும்போது பிரீத்தம் கேக்குறாரு, எப்படி ஹைதராபாத்லாம் நல்லா சுத்தி பாத்துட்டீங்களா அப்படின்னு. அவங்க சொல்றாங்க, இல்ல நான் என்னோட சிஸ்டரோட டெலிவரிக்காக வந்திருக்கேன். சோ அவளோட டெலிவரி முடிஞ்ச வரைக்கும் பெருசா எங்க எனக்கு போக முடியாது அப்படின்னு சொன்னோன்னே பிரீத்தம் சொல்றாரு, ஐயோ இரானி டீயை நீங்க குடிக்கலைன்னா ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டீங்களே அப்படின்னு. உடனே இரா சொல்றாங்க, இரானி டீ நல்லா தான் இருக்கும். ஆனா அதை விட நான் என்னோட ஃபில்டர் காஃபியை ரொம்ப மிஸ் பண்றேன். என் சிஸ்டரோட வீட்ல ஃபில்டர் காஃபி மேக்கர் இல்ல.
இருந்திருந்தா நான் அதிலேயே என்னோட காஃபி குடிச்சிருப்பேன். என்னோட காஃபி குடிக்காம எனக்கு லைஃபே இல்லாத மாதிரி இருக்கு. ஃபில்டர் காஃபி போடுறதுங்கிறதே ஒரு கலை அப்படின்னு சொல்லிட்டு அத எக்ஸ்பிளைன் பண்றாங்க. அத கேட்டவுடனே பிரீத்தம் சொல்றாரு, நீங்க எக்ஸ்பிளைன் பண்றத பார்த்தா அது ஒரு கலை மாதிரி இல்ல, ஒரு கவிதை மாதிரி இருக்கு. இதுக்காகவே இப்ப நம்ம ஒரு காஃபி குடிக்கணுமா? எனக்கு நல்ல ஒரு ஃபில்டர் காஃபி ஷாப் தெரியும். வாரீங்களா போலாம் அப்படின்னு சொல்லும்போது, வேற சொல்றாங்க, இல்ல டைம் இல்லே அப்படின்னோனே அவங்க பிரீத்தம் சொல்றாரு, ரொம்ப டைம்லாம் ஆகாது. வாங்க 2 நிமிஷம் தான் அப்படி சொல்லிட்டு காஃபி வாங்கி குடுக்குறாரு. அவங்க காஃபி குடிச்ச உடனே அவரு கேட்கிறாரு, உங்க லைஃப் திரும்ப கிடைச்சிருச்சா அப்படின்னு. அது இராவும் ஆமான்னு சொல்றாங்க. அப்படியே அவங்க ஃப்ரெண்ட்ஷிப் ரொம்ப நல்லா கன்டின்யூ ஆகி போய்க்கிட்டே இருக்கு. அதே மாதிரி இன்னொரு நாள் 2 பேரும் ட்ரெயின்ல போய்க்கிட்டே இருக்காங்க. போயிட்டு இருக்கும்போது அங்க நெறைய பேர் மொபைல் பார்த்துட்டு இருக்காங்க. அந்த ஃபுல்லா ட்ரெயின்குள்ள இருக்கிறவங்க. அப்ப இரா வந்து பிரீத்தம் கிட்ட சொல்றாரு, என்னோட சிஸ்டரோட அப்பார்ட்மெண்ட்ல வந்து ஒரு ஒரு கப்புள் இருக்காங்க. அவங்க 2 பேரும் வந்து எப்பவுமே சண்டை போட்டுட்டே இருக்காங்க. ஆனா அதே நேரத்துல Facebookல பார்த்தா அவங்கள மாரி ஒரு லவ்லி கப்புலே இல்லைங்கிற மாரி காட்டுறாங்க. அவங்களுக்கு 2 ஃபேஸ் இருக்கு அப்படின்னு சொன்னோனே, பிரீத்தம் சொல்றாரு, நம்ம எல்லாருமே அப்படிதான். நம்ம யாருமே நம்ம ஒரிஜினல் ஃபேஸ யாருக்கும் காட்டுறதில்ல. நமக்கு புடிச்சவங்க கிட்ட ஒரு ஃபேஸ், பிடிக்காதவங்க கிட்ட ஒரு ஃபேஸ், நமக்கு நாம ஒரு ஃபேஸ். இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி சோசியல் மீடியால எல்லாருக்கும் ஒரு ஃபேஸ் இருக்கு. அப்படின்னு சொன்னோனே, இரா சொல்றாங்க, நம்ம ஏன் நம்ம ஒரிஜினல் ஃபேஸ காட்ட மாட்டேங்கிறோம்னா, பீப்பிள் நம்மள ஜட்ஜ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. நம்மளோட தப்பே நமக்கு எதிரா பயன்படுத்த ஆரம்பிக்கிறாங்க. யாரும் ஜட்ஜ் பண்ணலைன்னா நம்ம ஏன் இன்னொரு ஃபேஸஸ் காட்ட போறோம் அப்படின்னு. அப்ப பிரீத்தம் சொல்றாரு, உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? ஒரு ட்ரைப் மக்கள் இருக்காங்க. அந்த ட்ரைப் பீப்பிள் யாரையுமே எப்பவுமே ஜட்ஜ் பண்ணவே மாட்டாங்க. அப்படி சொல்லிட்டு அந்த புக் எடுத்து எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இவங்க தான் அந்த ட்ரைப் பீப்பிள். ஆக்சுவலி 1927ல ஒரு டீம் வந்து இவங்கள எப்படியாச்சும் சிவிலைஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு அங்க போனாங்க. பட் அங்க பார்க்கும்போது ஆல்ரெடி அவங்க நல்ல சிவிலைஸ் ஆயி தான் இருந்தாங்க. பட் அவங்க யாரையுமே ஜட்ஜ் பண்றதில்ல. அவங்களுக்குள்ள ஜெலஸ் இல்ல. ஏன்னு பார்க்கும்போது அந்த ட்ரைப்ல மேரேஜுக்கு முன்னாடி பையனையும் பொண்ணையும் பழக விடுவாங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் மென்டலாவும் பிசிக்கலாவும் புரிஞ்சுக்க வைப்பாங்க. அதனால அவங்க யாரையும் ஜட்ஜ் பண்றது இல்ல அப்படின்னு சொன்னோன்னே இரா சொல்றாங்க, எது மென்டலாவும் பிசிக்கலுமாமா? இது எந்த வகையில கரெக்டாவும் இதெல்லாம் இது கல்ச்சர்லயே வராத, நம்ம கல்ச்சர்ல இப்படி ஒண்ணு இல்லைன்னு சொல்லும்போது பிரீத்தம் சொல்றாரு, ஆமா நம்மளோட எல்டர்ஸ் நமக்கு ஒரு கல்ச்சர் சொல்லிட்டு போயிருக்காங்க. அவங்க எல்டர்ஸ் அவங்களுக்காக ஒரு கல்ச்சர் கொடுத்துட்டு போயிருக்காங்க. அதை அவங்க ஃபாலோ பண்றாங்க. உடனே இரா சொல்றாங்க, அது வந்து அது எப்படி ஒழுங்காகும்? இது வந்து இப்படி ஒரு கல்ச்சர் இருக்கக்கூடாதுன்னு சொல்லும்போது பிரீத்தம் சொல்றாரு, அப்படி இல்ல. இப்போ நம்மளோட எல்டர்ஸ் சொல்லி குடுத்துட்டு போனதெல்லாம் நம்ம என்ன பண்றோம்? ஜட்ஜ் பண்றோம். ஃபேக்கா இருக்காங்க. சீட் பண்றாங்க. பட் அவங்க இதுல அந்த எது மாதிரி எதுவுமே இல்ல. இப்படி இருக்கிறது வந்து ஒரு மாரி நேரோ மைண்டட்ல நம்ம கல்ச்சர் அப்படின்னு சொன்னோனே, இரா சொல்றாங்க, நேரோ மைண்டட். அப்ப நீங்க என்ன நேரோ மைண்டட்ன்னு சொல்றீங்களா? அப்ப நான் எழுதின கவிதையெல்லாம் இவ்வளவு நாள் நீங்க பாராட்டுனது எல்லாமே ஃபேக்கா? அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆயிட்டு அங்க வந்து கிளம்பிடுறாங்க. அவங்க ஸ்டேஷன் வந்தோனே. போயிட்டு அவங்க சிஸ்டரும் அங்க கோவத்துல உட்கார்ந்துருக்கும் போது, உனக்கு என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டோன்னே சிஸ்டர் சொல்றாங்க, என் ஃப்ரெண்டு ஸ்ருதி அவளும் ஹஸ்பண்டும் நல்லா தான் இருந்துட்டு இருந்தாங்க. ஆனா இப்போ பார்த்தா அவ ஹஸ்பண்ட் வந்து அவளுக்கே சீட் பண்ணிட்டான். வேற ஒருத்தி கூட அஃபேர் வச்சுட்டு. ஏன் தான் இந்த பீப்புள் இப்படி இருக்காங்களோ அப்படின்னு சொன்னோன்னே இரா சொல்றாங்க, ஆமா சில பேர் அப்படிதான். சரி விடு, என் மூடு அப்செட்டா இருக்கு. நம்ம வந்து டிவி பார்க்க ஆரம்பிக்கலாம்னு பாக்குறாங்க. ஈவினிங் வந்து இரா ட்ரெயின்ல போயிட்டு இருக்கும்போது பிரீத்தமும் இருக்காரு. 2 பேரும் தள்ளி தள்ளி பேசாம இருக்காங்க. அப்போ ட்ரெயின்ல இருக்கக்கூடிய ஒரு ஐடி எம்ப்ளாயி அங்க வந்து காமெடி பண்ணோம்னா சிரிக்கிறாங்க. சிரிச்ச உடனே இரா சொல்றாங்க, சாரி நான் காலையில உங்ககிட்ட அப்படி சத்தம் போட்டிருக்க கூடாது. நானும் அந்த ட்ரை பீப்புள ஜட்ஜ் பண்ணியிருக்க கூடாது அப்படின்னு. உடனே பிரீத்தம் சொல்றாரு, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அப்படின்னு. அதுக்கப்புறம் இரா சொல்றாங்க, நீங்க யாரையுமே ஜட்ஜ் பண்ணது இல்லையா அப்படின்னு. உடனே பிரீத்தம் சொல்றாரு, என்னோட பிரச்சனையை பார்க்கவே எனக்கு டைம் இல்ல. நான் இதுல யாரை போய் ஜட்ஜ் பண்ண போறேன் அப்படின்னு. இரா கேக்குறாங்க, நீங்க என்ன ஜட்ஜ் பண்ணலையா அப்படின்னு. உடனே பிரீத்தம் கொஞ்ச நேரம் கழிச்சுட்டு ஒரு புக் எடுத்துட்டு கையில குடுக்குறாரு. நீங்க இது என்னோட அப்பாலஜிக்காக வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டோன்னே அதை வாங்கிட்டு இரா சொல்றாங்க, சின்ன வயசுல நிறைய ஷார்ட் ஸ்டோரிஸ் எல்லாம் படிப்பேன். ஆனா இப்போ படிக்கிறதுக்கு டைமே இல்ல, ஃபேமிலியை பாத்துக்கணும்னு. உடனே பிரீத்தம் சொல்றாரு, இப்பதான் உங்களுக்கு நிறைய டைம் இருக்குல்ல, படிங்கன்னு. ஈராவும் வீட்டுக்கு போய் ஃபுல் டே அங்க உட்காந்து அந்த புக்கை ஃபுல்லா படிச்சு முடிச்சிடுறாங்க. நெக்ஸ்ட் டே காஃபி ஷாப்ல மீட் பண்ணும்போது அந்த புக்கை பத்தி 2 பேருமே டிஸ்கஸ் பண்ணிக்கிறாங்க. டிஸ்கஸ் பண்ணும்போது பிரீத்தம் வந்து அவருக்கு விரலுக்கு இடையில பென் வச்சு இப்படி ஆட்டிட்டு இருக்காரு. அதை பார்த்தோன்னே இரா கேக்குறாங்க, உங்களுக்கு ஸ்மோக் பண்ற ஹேபிட் இருக்கா அப்படின்னு. உடனே பிரீத்தம் சொல்றாரு, இருந்தது. பட் மிருலாக்கு பிடிக்காது, அதனால நான் விட்டுட்டேன் அப்படின்னு. அப்படியே என்னோட அப்பாவும் ஸ்மோக் பண்ணுவாரு. அவருக்கு ஸ்மோக் பண்ணணும்னு தோணும் போதெல்லாம் பெண்ணை இந்த மாதிரிதான் ஆட்டிட்டு இருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. என்னோட அப்பா வந்து அவர் இறந்து போற கடைசி காலங்கள்ல தான் என் கூட ரொம்ப க்ளோஸா இருந்தாரு. ஏன் நல்ல பெஸ்ட் ஃப்ரெண்டாவே இருந்தாரு. அவருக்கு நல்ல கவிதை எழுத பிடிக்கும். அந்த கடைசி டைம்ல தான் எனக்கு சொன்னான்னு சொல்லிட்டு அவங்க அப்பா எழுதின ஒரு கவிதையும் வந்து
ஈரா வந்து பிரீத்தம் கிட்ட சொன்னோன்னே பிரீத்தம் சொல்றாரு, இப்பதான் தெரியுது உங்களுக்கு எப்படி இவ்வளவு அழகா கவிதை எழுத வருது அப்படின்னு. உடனே அவங்க சொல்றாங்க, ஆமா எங்க அப்பா மட்டும் உயிரோட இருந்தா இதை விட இன்னும் நிறைய கவிதைகள் எழுதியிருப்பார்ல அப்படின்னு. உடனே பிரீத்தம் சொல்றாரு, நீங்க உங்க கவிதையை எப்பயாச்சும் யாருக்கிட்டயா சொல்லியிருக்கீங்களான்னு. உடனே ஈரா சொல்றாங்க, என் ஹஸ்பண்ட் கிட்ட என் சிஸ்டர் கிட்டயும் ஒரு டைம் கொடுத்தேன். பட் அவங்க அதுல பெருசா இன்ட்ரெஸ்ட் காட்டின மாதிரி தெரியல, அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி தெரியல அப்படின்னு சொன்னோன்னே பிரீத்தம் சொல்றாரு, இல்ல இரா உங்களோட கவிதையை புரிஞ்சுக்கணும்னா அந்த சிச்சுவேஷன்ல அவங்க இருந்திருக்கணும். உங்களோட வார்த்தைகள் எல்லாமே ஆழமா இருக்கு, ரொம்ப யூனிக்கா இருக்கு. அந்த சிச்சுவேஷன்ல இருந்து அதை படிச்சாதான் அது அவங்களுக்கு உணர்வு பூர்வமா புரியும். நீங்க உங்க கவிதையை மத்தவங்களுக்கும் கொடுங்களேன் அப்படின்னு சொல்லும் போது இரா சொல்றாங்க, இல்ல நான் ஏதோ சும்மா எழுதிட்டு இருக்கேன், அதை வச்சு எப்படி. இல்ல நீங்க குடுக்கலாம், சும்மா எழுதுனா என்ன, மத்தவங்க மன திருப்திக்கும் அது இருக்கும் இல்ல. நல்ல கவிதைகளை வந்து மத்தவங்களுக்கு தெரியப்படுத்தாம இருக்கிறதுக்கு யாருமே இல்லாம ஒருத்தங்க இறந்து போறதுக்கு சமம். உங்களோட இந்த கவிதை 1000 பேரோட மனச ஆறுதல் படுத்தாம இருக்கலாம். ஆனா அட்லீஸ்ட் ஒரு மனுஷனோட மனசையாவது ஆறுதல் படுத்தும்ல அப்படின்னு சொன்னோடனே இரா வந்து ஹாஸ்பிட்டல் வந்தோடனே உட்காந்து திரும்ப கவிதை எழுத ஆரம்பிக்கும் போது அவங்க சிஸ்டர் சொல்றாங்க, எனக்கு இந்த கவிதை இதெல்லாம் ஒன்னும் புரியல. பட் அவரோட வார்த்தையெல்லாம் ஃபேக்கா இருக்கிற மாதிரி தெரியலையே அப்படின்னு. உடனே இரா சொல்றாங்க, அப்படிலாம் இல்ல. ஃபர்ஸ்ட் டைம் என்னோட கவிதையை ஒருத்தர் பாராட்டி இருக்காரு. அதுவும் என் மைண்டே அவர் ரீட் பண்ற மாதிரி இருக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ரியா சொல்றாங்க, சரி ஓகேக்கா அதை விட நீ வந்து ஹஸ்பண்ட் கால் பண்ணியிருந்தாரு நீ பிக் பண்ணலேன்னு அவர் எனக்கு கால் பண்ணியிருந்தான்னு சொன்னோன்னே இரா சொல்றாங்க, போன் சைலண்ட்ல இருந்திருக்கும். சரி இன்னைக்கு சைலண்ட்ல இருந்தது, முந்தா நாள் அட்டன் பண்ணியா, அதுக்கு முந்தின நாள் அட்டன் பண்ணல, அக்கா சேஃபா இருந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. உடனே வந்து இராவும் அங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்க. நெக்ஸ்ட் டே வந்து இரா ட்ரெயின்ல போயிட்டு இருக்கும்போது அவங்க பசங்க கால் பண்றாங்க, ஹாய்மா ஹாப்பி பர்த்டே எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசுறாங்க. உடனே இராவும் வந்து நல்லா இருக்கேன்ப்பா, சரி அப்பா கிட்ட போன கூட அப்படின்னு சொல்லும் போது அவங்க சொல்றாங்க, அப்பா பிஸியா இருக்காருமா அப்புறமா பேசுறேன்னு சொல்லிட்டாருன்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணிடுறாங்க. பட் பிரீத்தம் பக்கத்துல இருக்கனால இரா வந்து காலை உடனே கட் பண்ணாம அப்படியே வச்சுட்டு தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஹஸ்பண்ட பேசுற மாதிரி ப்ரிட்டன் பண்ணிட்டு காலை வச்சிடுறாங்க. அப்போ வந்து பிரீத்தம் சொல்றாரு, ஹாப்பி பர்த்டே, சாரி நான் கொஞ்சம் ஒட்டு கேட்டுட்டேன், இட்ஸ் ஓகே அப்படின்னு அவங்க சொன்னோன்னே பிரீத்தம் சொல்றாரு, நீங்க ஃபர்ஸ்டே சொல்லியிருந்தா ஏதாவது கிஃப்ட் எடுத்துட்டு வந்திருப்பேன் அப்படின்னோடனே அவங்க ஒண்ணு இல்லைன்னு சொன்னோன்னே பிரீத்தம் சொல்றாரு, ஓகே பரவாயில்ல வாரீங்களா, நான் உங்களுக்கு இந்த வீக்கெண்ட்ல ஹைதராபாத் ஃபுல்லா சுத்தி காமிக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. உடனே இரா ஓகே சொல்லிடுறாங்க. வீக்கெண்ட்ல 2 பேருமே ஹைதராபாத் ஃபுல்லா சுத்தி பாக்குறாங்க. நம்ம பிரீத்தம் போற புக் ஷாப்புக்கு வந்து இராவை கூட்டு போறாரு. அங்க போய் இரா புக்ஸ் எல்லாம் எடுத்துட்டு இருக்காங்க. அப்போ அங்க அந்த இராக்கு ஒரு புக் ரீட் பண்ண பிரீத்தம் கொடுத்திருப்பார்ல, அந்த புக்கோட ஆத்தர் கூட்டிட்டு வந்து அவரும் வந்து இராக்கு பர்த்டே விஷ் பண்ணுவாரு. இரா ரொம்ப ஹாப்பியா இருப்பாங்க. சோ அப்படி லேட் நைட் ஆயிருது. அப்பதான் அவங்க சிஸ்டர் வந்து திரும்ப கால் வந்திருக்கத பாக்குறாங்க. நிறைய மிஸ்டு கால்ஸ் இருக்கு. உடனே என்னன்னு கால் பண்ணி கேட்டு நேரா ஹாஸ்பிட்டல் போறாங்க. அவங்க சிஸ்டர் முடியாம ஆயிருக்கும். உடனே இரா போய் பார்த்துட்டு, சாரி ரியா, என் போன் சைட்ல இருந்து அதான் பாக்கல அப்படின்னு சொன்னோன்னே ரியா கோவப்படுறாங்க. ஆமா நீ என்ன பாத்துக்க இங்க வந்தியா, அப்படி இல்லைன்னா ஏதோ ஒரு ஸ்ட்ரேஞ்சரோட ஊர் சுத்தி பார்க்க வந்தியா அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாங்க. உடனே இராவும் அங்க இருந்து கோவப்பட்டுட்டு கிளம்பி வீட்டுக்கு போயிடுறாங்க. போயிட்டு அவங்க வீட்டுக்கு போன் பண்றாங்க. அவங்க ஹஸ்பண்ட் எடுத்து, இரா எப்படி இருக்க, நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்றேன், நீ வீட்டுல ஒவ்வொரு இடத்துலயும் நான் உன்னை மிஸ் பண்றேன் தெரியுமா, நீ எனக்கு எவ்வளவு சப்போர்ட்டா இருந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு பேசினோன்னே இரா சொல்றாங்க, நானும் உங்களை ரொம்ப மிஸ் பண்றேன் அப்படி சொல்லிட்டு அழ ஆரம்பிச்சிடுறாங்க. நெக்ஸ்ட் டே வந்து இரா அவங்க சிஸ்டரை வந்து ஹாஸ்பிட்டல்ல பார்க்க வராங்க. என் சிஸ்டர் அழுதுட்டு இருந்தோன்னே, அக்கா சாரிக்கா என்ன மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு இராவோட சிஸ்டர் அழுறாங்க. உடனே இரா கேக்குறாங்க, என்ன ஆச்சு, இல்ல நீ என்ன விட்டுட்டு போயிருவியான்னு நினைச்சு நான் பயந்துட்டேன் அப்படின்னு சொன்னோன்னே இரா என்ன சொல்ற, ஆமா அபினவ் ஒன்னும் யூஎஸ் போகல, அவரு எனக்கு தெரியாம இன்னொரு பொண்ணோட அஃபேர் வச்சிருந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு அழ ஆரம்பிக்கிறாங்க. உடனே இரா சமாதானப்படுத்திட்டு அவங்க ஹஸ்பண்ட் அங்க வர வைக்கிறாங்க, வர வச்சு பேச வைக்கிறாங்க. ஆனாலும் வந்து அவங்க சிஸ்டர் ரொம்ப கோவப்பட்டு அவனை வெளியே விரட்டிடுறாங்க. அவர் வந்து இரா கிட்ட சாரி கேட்டவன இரா சொல்றாங்க, நீங்க என் கிட்ட சாரி கேட்டு எந்த பிரயோஜனமும் இல்ல, நீங்க வந்து ரியாவை சமாதானப்படுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுறாங்க. அதுக்கப்புறம் வந்து இராவும் பிரீத்தமும் வந்து அதே காஃபி ஷாப்ல 2 பேரும் மீட் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. அப்படி பேசிட்டு இருக்கும்போது இரா சொல்றாங்க, இந்த 2 வீக்ஸ்ல நம்ம நல்ல ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டோம்ல அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கும்போது இராவதி சொல்றாங்க, நான் உங்க ஒய்ஃபை வந்து மீட் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு பிரீத்தம் கிட்ட கேட்டோன்னே பிரீத்தமும் ஓகே வரலாம் அப்படின்னு சொன்னோன்னா இரா சொல்றாங்க, அப்ப நாளைக்கு வரவா அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே அவரும் ஓகேன்றாரு. அடுத்த நாள் வந்து இராவும் பிரீத்தமும் அவங்க வீட்டுக்கு போயிட்டு இருக்கும்போது அவரு சொல்றாரு, அது எங்க வீட்டுல இருந்து டிக்கி ரொம்ப வாமிட் பண்ணிட்டே இருந்துச்சு, முடியாம இருக்கு அப்படின்னோடனே அவங்க டிக்கி யாருன்னு கேட்டோம்னா அது எங்க வீட்டு டாக், எங்க ஃபேமிலியில ஒண்ணு மாதிரி
அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போறாங்க. வீட்டுக்கு போயிட்டு பிரீத்தம் சொல்றாரு, மிருதுளா மார்க்கெட் போயிருப்பான்னு நினைக்கிறேன், வாங்கன்னு சொல்லிட்டு டோர் ஓப்பன் பண்ணி உள்ள போனோன்னே இரா பாக்குறாங்க. உங்க வீட்ல நிறைய போட்டோஸ், பழையங்கால போட்டோஸ் இருக்கிறத பார்த்துட்டு, ஓ நீங்க இவ்ளோ ரிச்சுன்னு எனக்கு தெரியாம போச்சு. இவ்ளோ போட்டோஸ் உங்க வீட்ல இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே பிரீத்தம் சொல்றாரு, இதெல்லாம் எங்க தாத்தா காலத்துல அவரோடதுங்க. இப்ப இத மிருதுளா தான் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. என்னோடது இல்ல அப்படின்னு சொன்னா, உங்க ஃபேமிலி போட்டோலாம் இருக்கு. அத பார்த்துட்டே இருக்கும்போது பிரீத்தம் சொல்றாரு, வெயிட் பண்ணுங்க தண்ணி எடுத்துட்டு வரேன்னு போகும்போது மிருதுளா ஓகேன்னு சொல்லிட்டு அங்க டேபிள்ல பாக்குறாங்க. ஒரு லெட்டர் இருக்கு. என்னன்னு எடுத்து படிச்சுட்டு இருக்கும் போதே பிரீத்தம் வந்துடுறாரு. உடனே பிரீத்தம் கிட்ட சொல்றாங்க, மிருதுளா வந்து எனக்கு நோட்ஸ் விட்டுட்டு போயிருக்காங்க. அவங்க வந்து டிக்கிக்கு ரொம்ப முடியலைன்னு ஹாஸ்பிட்டல் கூட்டு போயிருக்காங்களாம். அதனால சாரி கேட்டு எழுதியிருக்காங்க. ஆக்சுவலி நான் தான் சாரி கேட்கணும். நான் நேத்து இங்க வரேன்னு சொல்லிட்டு பிளான் போட்டு உடனே வந்துட்டேன். ப்ரீ பிளான்டா எதுவும் இன்ஃபார்ம் பண்ணலன்னு சொன்னோன்னே பிரீத்தம் சொல்றாரு, சார் அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, பிரச்சனை இல்ல. அது டிக்கி ஃபேமிலில ஒண்ணா, அதான் அவ தாங்கியிருக்க முடியாது, கூட்டு போயிருப்பா. நீங்க வாங்க நம்ம வீட்டை சுத்தி பார்க்கலாம்னு சொல்லிட்டு 2 பேரும் வீட்டை சுத்தி பார்த்துட்டு இருக்கும்போது படிக்கட்டுல ஏறும்போது நம்ம இராவதியோட கால் தடுமாறி டக்குன்னு பிரீத்தம் மேல விழுந்துடுறாங்க. உடனே பிரீத்தம் பிடிச்சிடுறாரு. அந்த ஒரு செகண்ட் வந்து நம்ம இராவோட மனசு ஒரு மாதிரி ஆகுது. உடனே அங்க வந்து டக்குன்னு கிளம்பி நேரா அவங்க தங்கச்சியை பார்க்க ஹாஸ்பிட்டல் வந்துடுறாங்க. அங்க வந்து பார்த்தா இராவோட ஹஸ்பண்ட் இருப்பாரு. அவரை பார்த்துட்டு நீங்க எப்போ வந்தீங்க அப்படின்னு கேட்டோன்னே ரியா சொல்றாங்க, இப்பந்தான் வந்தாங்க. என்ன பாருங்க, அக்கா வந்து என் ஃப்ரெண்டு சொனாலி கூட நான் தான் வெளியே அனுப்பிச்சு வச்சிருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவன் சொல்றா, இல்ல நான் ஃபோன் பண்ணேன் பிக் பண்ணலேன்னு. உடனே அவங்க சொல்றாங்க, சாரி ஃபோனு சைட்ல இருந்து நான் பார்க்கல அப்படின்னு. உடனே இராவோட ஹஸ்பண்ட் கேக்குறாரு, ஆமா உன்னை வந்து இப்போ லாஸ்ட் வீக் வந்து புக் ஸ்டோர்ல என் ஃப்ரெண்டு இன்னொருத்தவங்க கூட பார்த்தேன்னு சொன்னாரு அப்படின்னு சொன்னோன்னே ரியா சொல்றாங்க, அது வந்து என் ஃப்ரெண்டு சொனாலியோட ஹஸ்பண்ட் தான். அக்காவுக்கு வீட்ல ரொம்ப போர் அடிக்குது, நான் தான் புக்ஸ் வாங்குறதுக்காக அனுப்பிச்சு வச்சிருந்தேன் அப்படின்னு. உடனே வந்து அவங்க ஹஸ்பண்ட் சொல்றாரு, நீ அங்க நல்ல பார்கெயின் பண்ணேன்னு என் ஃப்ரெண்டு சொன்னாரு. அது மட்டும் இல்ல, இப்பதான் தெரியுது நீ என்னோட சின்ன சம்பளத்துல எப்படி வீட்டை ரன் பண்றேன்னு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவங்க ஹஸ்பண்ட் சொல்றாரு, ஓகே நான் டைம் ஆச்சு கிளம்புறேன் அப்படி சொன்னோன்னா இரா சொல்றாங்க, இப்பதானே வந்தீங்க அப்படின்னு. அவர் சொல்றாரு, இல்ல நான் ரொம்ப நேரம் முன்னாடியே வந்துட்டேன், இங்க ஒரு வேலை விஷயமா தான் வந்தேன், இனி இப்போ கிளம்ப வேண்டியதான் அப்படின்னு சொன்னோன்னே இரா சொல்றாங்க, ஓகே. அதெல்லாம் ரியா சொல்றாங்க, நீங்க வேணா அக்காக்கு இங்க நல்ல ஒரு காஃபி ஷாப் தெரியுமே, நீங்க வேணா கூட போயிட்டு வாங்கன்னு சொன்னோன்னே அவரு ஓகே சொல்லிட்டு 2 பேரும் காஃபி ஷாப்ல காஃபி குடிச்சிட்டு இருக்கும்போது அவர் சொல்றாரு, இரா நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்றேன், நீ என்னோட டிஃபிகல்ட் டைம்ல எல்லாம் கூட இருந்திருக்கு, அதுக்கெல்லாம் ரொம்ப தேங்க்யூ அண்ட் சாரி ஃபார் த லேட் விஷன் சொல்லிட்டு ஒரு கிஃப்ட் கொடுத்துட்டு நீ காஃபி குடிச்சிட்டு கிளம்பு, நான் இங்க இருந்து கிளம்புறேன்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. அப்ப அவங்க அந்த பேப்பர் எடுத்து உள்ள படிக்கும்போது அதுல வந்து தேங்க்யூ, எல்லாத்துக்குமே ரொம்ப தேங்க்யூரா அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கு. பிளஸ் விஷஸும் எழுதியிருக்கும். அவங்க சிஸ்டர் பார்த்துட்டு சொல்றாங்க, நீ ஏன் அவர்கிட்ட பொய் சொன்ன, உண்மையை சொல்லியிருக்கலாமே அப்படின்னு சொல்லும்போது அவங்க தங்கச்சி சொல்றாங்க, எப்படிக்கா உண்மையை சொல்றது, இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல யாரா இருந்தாலும் அவருக்கு டவுட் வரும். ஆமா நீ ஏன் பொய் சொன்ன, நீ உண்மையை சொல்லலையே அப்படின்னு சொல்லும்போது திராவதி நைட்டு ஃபுல்லா யோசிக்கிறாங்க, நான் ஏன் பொய் சொன்னேன், என் மனசுல ஏன் யாருக்கோ துரோகம் பண்ற மாதிரியே ஃபீல் ஆகுது, இந்த ஃபீல் எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் டே ட்ரெயின்ல பிரீத்தம் பார்த்துட்டு சொல்றாங்க, பிரீத்தம் நான் இதுக்கு மேல யாருக்கிட்ட எந்த பொய்யும் சொல்ல விரும்பல. சோ என்னால இப்படி இருக்க முடியாது, நம்மளோட இந்த நம்ம 2 பேரும் எந்த கான்டாக்டும் வச்சிருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க வந்து போயிடுறாங்க. ஹாஸ்பிட்டல்ல பார்த்துட்டு அடுத்த நாள் ட்ரெயின்ல போகும்போது பிரீத்தம் வந்து இது குழந்தைங்களுக்கு கிஃப்ட் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு இரா கிட்ட கொடுத்துட்டு சொல்றாங்க. உடனே இரா வந்து சாரி, நான் நேத்தைக்கு வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் இதுக்கப்புறம் வேண்டான்னு சொல்லிட்டேன், என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லும்போது பிரீத்தம் சொல்றாரு, பரவாயில்ல, இதுக்கப்புறம் நம்ம கான்டாக்ட்ல இல்லாட்டியும் ஒண்ணுமே இல்ல. சில ஃப்ரெண்ட்ஷிப் வந்து இந்த மாதிரிதான் ரொம்ப அழகா இருக்கும். இப்ப நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் ரொம்ப அழகானது, அந்த அழகு அப்படியே இருக்கட்டும் அப்படின்னு பேசி முடிச்சுட்டு நம்ம பிரீத்தம் மனசுல ஓடுது, இப்ப என் மனசு ரொம்ப தெளிவா இருக்கு. அந்த சூரியன் உதிச்சு வந்தது அப்படியே என் முகத்துல படும்போது அது ஏதோ என் நெத்தியில முத்தம் கொடுக்குற மாதிரி எனக்கு தோணுது. இப்ப இந்த தெளிவான மனசு இருக்கனால நான் யாருக்கிட்டையும் எந்த மாஸ்க்கும் போட வேண்டாம், எந்த பொய்யும் சொல்ல வேண்டாம் அப்படின்னு நினைச்சிட்டு இராவதி கிட்ட ஏதோ சொல்ல போறாங்க. இரா ஒரு நிமிஷம் உங்ககிட்ட ஒண்ணு சொல்லணும்னு சொல்லும்போது ஸ்டேஷன் வந்துருது. உடனே இரா இறங்கிடுறாங்க. இறங்கிட்டு அங்க வந்து பாய் சொல்லிட்டு அப்படியே கிளம்பி போயிடுறாங்க. அவங்க சிஸ்டருக்கு இங்க குழந்தை எல்லாம் பிறக்குது. பிறந்து முடிச்சதுக்கு அப்புறம் அவங்க சிஸ்டர்கிட்ட பேசிட்டு இருக்காங்க. பேசும்போது சொல்றாங்க, இதுக்கப்புறம் நான் எந்த இதையும் மறைக்க விரும்பல, நான் அவர்கிட்ட எல்லாம் சொல்லலான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்பதான் இராவோட மனசுல ஏதோ தோணுது. அவங்க தங்கச்சி கிட்ட ஒரு நிமிஷம் இருன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி போறாங்க. கிளம்பி பிரீத்தமோட வீட்டுக்கு போயிட்டு காலிங் பெல் அடிச்சுட்டே இருக்காங்க, யாருமே இல்ல. சோ விண்டோ லைட்டா ஓப்பனா இருக்கு. அதை திறந்து பார்க்கும்போது பாக்குறாங்க அவரோட ஃபுல் ஃபேமிலி போட்டோவுக்கும் மாலை போட்டிருக்கு.
சோ அப்பதான் அவங்களுக்கு தெரியுது அவங்க ஒய்ஃப், பசங்க, அந்த நாய்க்குட்டி எல்லாம் இறந்து போச்சு அப்படின்னு. அப்படி நினைச்சுட்டு அத பார்த்துட்டு ஷாக்ல அவங்க திரும்பும்போது அங்க பிரீத்தம் வந்துடுறாரு. பிரீத்தம் வந்தோனே, இப்ப நீங்க ஏன் இங்க வந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அவங்க இல்ல அப்படின்னு ஏதோ சொல்ல வரும்போது அவர் சொல்ல, நிப்பாட்டுங்க, நீங்க ஏன் இங்க வந்தீங்க? என் லைஃப்ல நான் எக்குன்னு ஒரு கற்பனை உலகத்தை உருவாக்கியிருந்தேன். அதை வந்து நீங்க உடைச்சிட்டீங்க. ஆமா, என்னோட ஒய்ஃப், என் பசங்க எல்லாரையுமே நான் இழந்துட்டேன். ஒரு ஆக்சிடென்ட்ல. அன்னைக்கு கூட நான் ட்ரெயின்ல விழுந்து இறந்து போக தான் வந்தேன். ஆனா அந்த டைம்ல தான் உங்கள பார்த்தேன். நீங்க விழ போம்போது என்னோட கைகள் உங்கள புடிச்சு தடுத்தது. அதுக்கப்புறம் நாக்குன்னு ஒரு கற்பனை உலகத்த உருவாக்கி அதுக்குள்ள வாழ்ந்துட்டு இருந்தேன். நான் எப்பவுமே பெர்ஃபெக்ட் ஹஸ்பண்டா இருந்ததில்ல. ஃபேமிலிக்கு டைம் ஒதுக்குனதில்ல. ஆனா அதெல்லாம் நடந்திருந்தா நல்லா இருக்குமே நெனச்சுட்டு இருந்தேன். ஆனா இப்ப நீங்க வந்து இந்த விஷயம் மொத்தத்தையும் பார்த்து என்னோட மொத்த கற்பனை உலகத்தையும் ஒரே நிமிஷத்துல உடைச்சிட்டீங்க ஈரா. நான் உங்கள்ட்ட பேச விரும்பல. உங்கள பார்க்க விரும்பல. ப்ளீஸ் இங்க இருந்து போயிருங்கன்னு. அப்ப ஹீரோ ஏதோ சொல்ல வராங்க. அவரு நீங்க எதுவுமே பேசாதீங்க அப்படின்னு சொல்றாங்க. உடனே ஹீரா வந்து என்ன மன்னிச்சிடுங்க பிரீத்தம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லெட்டர் குடுக்குறாங்க. அவரு அழுதுகிட்டே அந்த லெட்டரையும் கிழிச்சு கீழ போட்டுடுறாரு. அப்புறம் ஹீரோ இங்க இருந்து கிளம்பி அவங்க ஹஸ்பண்டோட அவங்க ஊருக்கு போயிடுறாங்க. அவங்க லைஃப் நார்மலா அப்படி லீட் ஆகுது. இங்க வந்து பிரீத்தம் ஒவ்வொரு நிமிஷமும் அழ ஆரம்பிக்கிறாரு. அவரோட ஒய்ஃபோட சாரீஸ், அவங்க பசங்களோட ட்ரெஸ் இதெல்லாம் வச்சுட்டு அவரு கற்பனையில உருவாக்குன அந்த நினைவுகள நினைச்சு அழ ஆரம்பிக்கிறாரு. அதுக்கு முன்னாடி அவரு அப்படி இல்லைங்கிறத நினைச்சு அழ ஆரம்பிக்கிறாரு. தான் திரும்பவும் சூசைட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற முடிவு எடுக்க போகும்போது, எல்லாத்தையும் தள்ளி போட்டு பார்க்குறாரு. அங்க இரா குடுத்த அந்த கிழிச்சு போட்ட அந்த லெட்டர்ஸ எடுத்து ஒண்ணா சேர்த்து பார்க்குறாரு. அதுல இரா எழுதியிருப்பாங்க. அன்னைக்கு நான் வந்து என் மனசு ரொம்ப படபடப்பா இருந்து, என் கால்கள் ரொம்ப நடுக்கமா இருந்தது. நான் கீழ விழ போனேன். அப்ப என் கைகள ஒரு கை வந்து புடிச்சு என்ன காப்பாத்துச்சு. என்ன காப்பாத்துனது மட்டும் இல்லாம எனக்கு சாய தோளும் குடுத்துச்சு. நான் எப்பவுமே ரொம்ப பயத்திலேயே இருந்தேன். யாரோ என்னோட கழுத்த எப்பவுமே நெரிச்சிட்டு இருக்க மாதிரியே எனக்கு இருந்துச்சு. அதுல இருந்து என்ன ஃப்ரீ பண்ணி விட்டது நீங்க தான். நான் இப்போ ஃப்ரீயா மூச்சு விடுறேன். என்னால வந்து என்னோட பாஸ்ட்ட பத்தியோ, வேற எத பத்தியோ நினைக்காம என்னால இருக்க முடிஞ்சது. அது மட்டும் இல்ல, இப்போ என்னோட சோல் இவ்ளோ அமைதியா இருக்கு. இவ்ளோ ஃப்ரீயா நான் இருக்கேன்னா, அதுக்கு காரணம் நீங்க மட்டும்தான். நம்மளோட இந்த உறவுக்கு எந்த பேருமே இருக்காது. ஆனா இது எப்பவுமே அழகா இந்த மாதிரியே இருந்துட்டு இருக்கும் அப்படின்னு எழுதியிருக்கு. அப்படியே ஒரு சில நாட்கள் கழிச்சு காமிக்கிறாங்க. இராவதியோட சிஸ்டரோட குழந்தைக்கு வந்து பேர் வைக்கிறாங்க. பேர்லாம் வச்சு முடிச்சதுக்கு அப்புறம் இரா வந்து அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட என் ஃப்ரெண்ட பார்க்க போயிட்டு வரேன். நீங்களும் வாரீங்களான்னு கேட்கும்போது, அவரு இல்ல நான் வரல. எனக்கு கொஞ்சம் டயர்டா இருக்கும். ரெஸ்ட் எடுக்க நீ போயிட்டு வான்னு அனுப்பிச்சு வச்சுறாரு. இவங்களும் வந்து பிரீத்தமோட வீடு எல்லாமே தேடுறாங்க. அவரு அங்க இல்ல. எல்லா இடத்துலயும் விசாரிக்கிறாரு. அவரு அங்க இல்ல. அப்புறம் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் பிரீத்தம் வந்து திரும்ப அதே புக் ஸ்டோருக்கு வராரு. அப்ப அந்த புக் ஸ்டோர்ல இருக்கவங்க, உங்க ஃப்ரெண்ட் உங்கள தேடி வந்தாங்கன்னு சொல்லிட்டு, இது வந்து இப்ப புதுசா வந்திருக்க ஒரு ஹிந்தி புக் அப்படின்னு சொல்லிட்டு குடுக்குறாங்க. அதுல ஏடிஎம் மெட்ரோ இருக்கு. இன்னொரு புக் எடுத்து இது அவங்க அப்பா எழுதின கவிதைகள் அப்படின்னு சொல்லிட்டு 2யுமே குடுக்குறாரு. வாங்கிக்கிறாரு. வாங்கிட்டு பிரீத்தம் வந்து அந்த புக்க படிக்க ஆரம்பிக்கிறாரு. அப்ப அதுல எழுதியிருக்கு. எனக்கு தெரியும் இந்த புக் எப்படியும் உங்க கையில கண்டிப்பா கிடைக்கும்னு. சாரி, என்ன மன்னிச்சிருங்க. நான் திரும்ப உங்கள கான்டாக்ட் பண்ணக்கூடாதுங்கிற என்னோட ப்ராமிஸ உடைச்சுட்டேன். அது மட்டும் இல்ல, ஒரு ஒரு பொண்ணும் ஒரு பையனும் நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்போட இருக்கிறது பாசிபிளா? அவங்களுக்குள்ள எந்த ஜட்ஜ்மெண்ட்டும் இல்லாம, எந்த பொய்யும் இல்லாம, எந்த ஃபேக்னஸும் இல்லாம ஒரு அழகான நட்பு கிடைக்குமா? ஆனா எனக்கு கிடைச்சது. அன்னைக்கு இந்த ட்ரெயின் ஸ்டேஷன்ல நான் விழ பார்த்தேன். இப்போ உங்க கைகள் என்ன காப்பாத்துச்சு. நீங்க என்ன காப்பாத்தி எனக்கு கிடைச்ச அந்த ஃப்ரெண்ட்ஷிப் எனக்கான ஒரு லக்கா நான் பாக்குறேன். ஆனா இந்த லக் எனக்கு மட்டும்னு இல்ல. இன்னும் நிறைய பேருக்கு கிடைக்கணும். ஆனா இது நடக்கணும்னா, நீ உங்களுக்குன்னு ஒரு செல்ல உருவாக்கி வச்சிருக்கீங்க. அந்த ஷெல்ல விட்டு வெளிய வரணும். என்ன மாதிரி ஒரு சோலுக்கு இல்ல. என்ன மாதிரி ஒரு 1000 சோலுக்கு உங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் கிடைக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். நான் எப்பயோ படிச்ச ஒரு கதையில எண்டுல கேள்விப்பட்டேன். நமக்கு புடிச்ச ஒரு விஷயம் கண்டிப்பா ஒரு நாள் நம்ம இழந்துதான் தீருவோம். நம்ம லவ் பண்ற விஷயம் நம்ம கைய விட்டு ஒரு நாள் போய் தான் தீரணும். அப்படி நம்ம கைய விட்டு போகும்போது நமக்கு ரொம்ப பெரிய பெயின் இருக்கும். அப்படிப்பட்ட அந்த பெயின் உங்கள விட்டு போறதுக்கு சூசைட் மட்டும்தான் ஒரே வழியா என்ன? அப்படி நீங்க யோசிச்சீங்கன்னா நான் உங்கள தடுக்க போறதில்ல. ஆனா ஒரு விஷயம் மட்டும் சொல்றேன். அப்படி ஏதாவது ஆச்சுன்னா உங்களோட சேர்ந்து என்னோட சோலும் அதோடயே இறந்து போயிரும். பை யுவர் ட்ரெயின் லேடி. அப்படிங்கிறதோட அந்த புக்க வந்து இராவும் முடிச்சிருக்காங்க. இத படிச்ச உடனே பிரீத்தம் அவரு இந்த இடத்துல இருந்து எந்திரிச்சு கிளம்புறாரு. அவரோட ஒய்ஃபோட சாரி, அவங்க பிள்ளைங்களோட ட்ரெஸ் எல்லாம் வச்சிருக்காரு. எல்லாரையும் எடுத்துட்டு பேக் பண்ணிட்டு கிளம்பும்போது அங்க ஒரு கார்டு இருக்கு. அது ஒரு சைக்காலஜிஸ்டோட கார்டு. அவங்க ஆபீஸ்ல இருக்க மேனேஜர் குடுத்திருப்பாரு. அவருக்கு பீப்புளோட இன்டராக்ட் பண்றது கஷ்டமா இருக்குன்னு சொல்லி இருக்கிறதுக்காக அதை எடுத்து அப்படி பாக்குறாரு. இந்த இடத்துல இந்த படமும் முடியுது. நம்மளும் ஒரு அழகான கவிதையோட இன்னைக்கான இந்த வீடியோ முடிச்சு
காதல் என்ற வார்த்தையில் என் அன்பை சுருக்க மனமில்லை. அதனால் நான் கண்டுபிடித்த உறவு நட்பு. அப்படிங்கிற அழகான கவிதையோட இன்னைக்கான இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். இதே மாதிரி இன்னும் நிறைய படங்களோட கதைகளை தமிழ்ல கேட்க சினிஃபைல் கம்பானியனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. அடுத்தவங்களை நல்ல ஒரு படத்தோட வந்து மீட் பண்றேன். அது வரைக்கும் பை பை ஃப்ரம் விஜய்.